நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை. இப்போவாவது சித்த நேரம் கண் அசருவோம். சரசு, சரசு, இவ இங்கே தான் இருக்காளா? எப்போ பாரு வீட்டில் நின்றுட்டு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கி எந்திக்கிறதே வேலையாக போச்சு. எந்நேரம் தூங்குறா. சரசு, எந்நேரம் தூங்காத, எந்தி முதல்ல. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எப்போ பாரு நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வந்து நொய்யி நொய்யி நொய்யின்ட்டு சரசு சரசுன்னு மூச்சு 3 தடவை கூப்பிட்டுட்டே கிடப்பீங்களா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? என்னதான் வேணும் உங்களுக்கு இப்போ? உனக்கு வேற வேலை என்ன? எப்போ பாரு தூங்கிட்டே இருந்தா வீட்டில் வேலை கிடக்குது, பார்க்க வேண்டியதான். பிள்ளைங்க வர நேரம் ஆச்சு. யார் எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கிறா? நைட்டெல்லாம் நீங்கள் செல்லை நோண்டிகிட்டே இருக்கிறீங்க. செல்லோட வெளிச்சத்தில் எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேது. தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா கொரட்டை சத்தத்தில் எனக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி தூக்கமே வரதில்லை. அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது உங்கள் கொரட்டை சத்தம். எப்போ பாரு என்னையே குறை சொல்லு. என்ன குறை சொல்லினா உனக்கு தூக்கமும் வராது, சோறும் இறங்காது. பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்கங்காட்டி தானே சொல்கிறாங்க. இல்லைன்னா ஏன் சொல்ல போகிறாங்க? நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கொரட்டை சத்தத்துக்கு போய் முதல்ல டாக்டர்கிட்ட பாருங்கன்னு. ஏதாவது ஒரு துளி சொன்னால் கேட்குறீங்களா? நீங்கள் வர குருட்டை சத்தத்தில் நீங்கள் நல்லா தூங்குறீங்க, இருக்கிறவங்கள தூங்க முடியாமல் போகுது. இதெல்லாம் உனக்கு புரியுதா உனக்கு? கல்யாணம் ஆனதுலேருந்து இதே புராணம் தான். கொரட்டை சத்தத்தில் நான் தூங்கலைனே தான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு சில டைம் வந்துச்சு பார்த்தா நீ நல்லா தான் தூங்கிட்டு இருக்க. எடு அந்த விளக்க மாற்ற. பொண்ணுங்க சரியாக தூங்கலைன்னா ஹார்மோன் சரியாக வேலை செய்யாது. உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். டயர்டே தீராத மாதிரி இருக்கும். சரியாக சாப்பாடு செரிமானம் ஆகாது. எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா? இதே ராமையானந்த் தான் எப்போ பாரு இதையே சொல்லிட்டு திரி. எவ்வளோ சொன்னாலும் முட்டாப்ப எனக்கு மண்டையில் ஏறுதா என்ன? ஏறவே போகிறதில்ல. சொல்லி சொல்லி என்ன பண்ணுறது? என் தலை எழுத்து எல்லாம். உங்களுக்கு என்னப்பா வாயில் சொல்லிட்டு போயிடுவீங்க. எனக்கு தானே தெரியும் கஷ்டம். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுத்து உங்களையும் பிள்ளைகளையும் கிளப்பி ஷூ போடுறதுலேருந்து சாப்பாடு எடுத்து வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நம்மளே தான் பார்க்கணும். மதியானம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்து துணி துவைச்சி பாத்ரூம் க்ளீன் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணி துவைச்ச துணியை எடுத்து காய போட்டதெல்லாம் எடுத்து மடித்து வச்சு எத்தனை வேலை பார்க்குறேன் நானும். சரி 3 மணிக்கு தான் சித்த வேலை கம்மியாக இருக்கே கண்ணா சல்லான்னு படுத்தா 3:30க்கு வந்துட்டு நொய்யி நொய்யி நொய்யின்னு உயிரை வாங்க வேண்டியது நீங்கள். அதான் ரெஸ்ட் எடுக்கிறீல்ல, அப்புறம் என்ன எப்போ பார்த்தா நொய்யுங்கிறாங்க. இதையே சொல்லிட்டு திரி. ரெஸ்ட் எடுக்காமையா இருக்கிற? ரெஸ்ட் எடுக்கிறீல்ல? இப்போ உங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் உடைய போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எதுக்கு? யாருங்க ரெஸ்ட் எடுத்தாங்க? நீ போய் பூ பறிக்கணும், பிள்ளைங்க வந்துடுவாங்க, டீ போட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்து எழுத வைக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யணும், நாளைக்கு என்ன காய்கறி வேணும் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து எல்லாம் வாங்கி எடுத்து வைக்கணும், இனி போய் நைட்டுக்கு நான் செய்யணும். எனக்கு என்ன வேலை இல்லாமையா இருக்குது? காலையில் எழுந்திரிச்சா படுக்கிற வரைக்கும் எனக்கு ஓயாமல் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ சித்த உட்காந்தா படுத்தா உங்களுக்கு பொறுக்காது. எல்லா லேடிஸும் செய்கிறதானே நீ செய்கிற. இன்னும் நீ தான் உலகத்தில் அதிசயமாக செய்கிற மாதிரி புராணம் பாடாத. வீட்டுக்கு வந்தாவே புராண கதை தான். மண்டை பிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடலாமான் இருக்கு. ஆமாம், நீங்களாம் பெரிய மைசூர் மகாராஜா. கூட ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க. உங்கள் எச்சவட்டல்லேருந்து எச்சட்டம்னாலேருந்து எல்லாம் நம்மளே கழுவி எல்லா வேலையும் நாங்களே பார்க்கணும். பொண்ணுங்களுக்கெல்லாம் தலையெழுத்து. பெற்றவங்கள சொல்லணும். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியாக ஒரு தூக்கம் கூட கிடையாது. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மாமியார் வீட்டில் போய் எப்படி அடிமையாக இருக்குதுன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இங்கே வந்து கொத்தடிமையாகவே இருக்கிறோம். நிம்மதியாக ஒரு தூங்க கூட முடியாது. தூங்கலான்னு வந்தால் உன் கொரட்டை சத்தம் ஆளை கொல்லுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அம்மிக்கல் குழவை எடுத்து உன் மண்டையில் போட்டு கொல்றனா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டே இருடா தண்ட பாடி. நீ செஞ்சாலும் செய்வேடி எல்லாம். நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சவதா, எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா போலுங்க மரியாதையாக இருடா. விளக்கு என்ன என்னையெல்லாம் சாகடிக்கிறதுக்கு தானே எல்லாம் இருக்கிறீங்க. உன் தங்கச்சி குடும்பமும் இங்கேயே இருக்குது, உன் தம்பி குடும்பமும் இங்கேயே இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவும் இங்கேயே இருக்கிறாங்க. 10 பேர் 15 பேர்த்துக்கு அத்தனை பேர்த்துக்கு நானே தான் வேலை செய்கிறேன். அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியுதா? அதெல்லாம் கண்ணு தெரியாது. நான் தூங்குறது மட்டும்தான் உனக்கு கண்ணு தெரியும். யானை போகிறது தெரியாதா? எறும்பு போகிறது தெரியுமாம்மா? அந்த மாதிரி இல்லையா? போது நிறுத்தடி உன் புராணத்தை. தாங்க முடியல உன்னோட புலம்ப. சரி டே தண்டபாணி, இன்னைக்கு உன்னை கொல்லாமல் விடுறது இல்லைடா. ஏன்டா எருமை மாடு என்னை கடுப்பேற்றிட்டே இருப்பியா? எப்போ பாரு எங்களோட சண்டை போட்டுகிட்டே இருப்பியா? நீ இனிமேல் சண்டை போட வாயை திறப்பியா நீ இனிமேல்? இப்போ பாரு உன் குறவலையை கடிச்சு துப்ப போகிற மாதிரி. என்னை விட்டுடி பத்திரகாளி என்னை விட்டுடி. காலில் உள்ளுடா, மன்னிப்பு கேளுடா தாண்டா பாணி. இப்படி மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சு போட்டு சரசு. என் மூஞ்ச பாரு சரசு. நான் சும்மா இருக்கேன் தூங்குறேன்னு ஏதாவது நாயம் பேசுவேன். நாயம் பேசி நான் கொண்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ.
இந்த முகரை எத்தனை தடவை பார்க்கறது? பார்த்து பார்த்து எனக்கே அலுத்து வெறுத்து போச்சு. எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு எனக்கு இருக்குது. நீ சொல்லி சொல்லி எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நல்லா மூளையில் கடங்க, நான் போய் பிள்ளைகளை பார்க்குறேன். ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதே, உயிர் போதே, என்னை இப்படி பண்ணிட்டாளே.